ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிங்கப்பெண்ணே ப்ரோமோவோட ரிவ்யூவை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ப்ரோமோவை பொறுத்தவரை நமக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா, அதாவது இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சு நம்ம ஆனந்தி வந்து மறுபடி ஹாஸ்டலில் நம்ம வந்து ஆனந்தி வந்து ஹாஸ்டல் வார்டன் வந்து மறுபடி மன்னிப்பு கேட்டு ஏற்றுக்கிடுதாங்க. அதனால் மறுபடியும் நம்ம ஆனந்தி வந்து ஹாஸ்டலுக்கே திரும்ப வராங்க. இதில் இன்னொரு விஷயம் ஒன்று நமக்கு தெளிவாக காட்டியிருக்காங்கன்னா, அது என்ன ஒன்றுனா, நமக்கு பிடிச்சவங்க நம்மளை நம்பினா போதும், மற்ற யாருக்கும் நம்ம வந்து நல்லவன்னு நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தெளிவா சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, நம்ம ஆனந்தியோட அப்பா வந்து, நான் உன்னை தப்பா நினைப்பேன்னு நீ எப்படிம்மா நம்பின, நான் என்னைக்குமே உன்னை தப்பா நினைக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தெளிவா நமக்கு காட்டியிருப்பாங்க. இதுல இருந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நமக்கு பிடிச்சவங்க நம்மளை நம்பினா போதுங்கிற ஒரு நல்ல அழுத்த திருத்தமான ஒரு விஷயத்த நமக்கு தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஆனந்தி வந்து நம்ம வார்டன் வந்து ஹாஸ்டல்ல சேர்த்துக்கிட்டாங்க. இதுல இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம அன்பு வந்து வீட்டுல பல பிரச்சனை. என்னன்னா, என் பேச்ச நீ கேட்கறது கிடையாது, நீ வந்து எவ்வளோ ஒருத்தி, இவ்வளால தான் என் வீடே நாசமா போகுது, அப்படி இப்படின்னு அவங்க அம்மா வந்து, அவங்க அம்மாவுக்கும் நம்ம அன்புக்கும் பெரிய வாக்குவாதம் நடக்கு. அவங்க அம்மா பெருங்கோவத்துல கண்டிப்பா ஒரு வார்த்தை விடுவாங்க, நீ வீட்டை விட்டு வெளியே போங்கிற மாதிரி. அதுக்கு அன்பு தயங்குற ஆளு கிடையாது. ஏன்னா அன்புக்கு வந்து அளவுக்குதியான காதல் வந்து நம்ம ஆனந்த் மேல இருக்குங்கிற போது எதை வேணாலும் சமாளிச்சிடலாம். அங்க ஒரு மன தைரியம் வந்து அன்புட்ட எப்போதுமே உண்டு. இப்படி இருக்கையில இந்த பக்கம் பார்த்தா, ஹாஸ்டல்ல வந்து நம்ம ஆனந்தியோட அப்பாவும் ஆனந்தியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஆனந்தியோட கவனம் ஃபுல்லாவே நம்ம அன்பு மேலதான் இருக்கு. ஆகா, நமக்கு உதவி செய்ய போய் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாருங்கிற ஒரு ஏக்கத்திலே ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அதனால அவங்க அப்பா பேசுற எதுவுமே இவங்க காதுல விடல. முழுக்க முழுக்க இவ மனசு ஃபுல்லா அன்பு அன்பு அன்புங்கிற ஒரு வார்த்தை தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம, அதாவது இது வந்து ஒரு கற்பனையாவே ஆனந்தி இருக்காங்க. நம்ம அன்பு வந்து ஹாஸ்டலுக்கு ஆனந்தியை தேடி வர மாதிரியும், தேடி வந்து ஆனந்திட்ட பேசுற மாதிரியும், ஆனந்தியே கற்பனையா அளவுக்கு அதிகமான ஒரு உள்ளுணர்வுள்ள ஒரு யாரையா நினைச்சோம்னா அவங்க நம்ம பக்கத்துல இருக்க மாதிரியே ஒரு தோணும்ல. அதே மாதிரி நம்ம ஆனந்தி வந்து அன்பு இங்கதான் இருக்காங்கிற மாதிரி தன்னந்தனியா பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கன்னா நம்ம ஹாஸ்டலோட காம்பவுண்டு பக்கம். அப்போ நிறைய வந்து உள்ள குறுக்க வரதான் சகஜமாச்சே. அதே மாதிரி இவங்க தனியா பேசுறத மேல இருந்து யாரு பார்க்கறான்னா, நம்ம மித்ரா பார்க்கறா. என்ன இவ தனியா பேசிட்டு இருக்கா, வேற யாரும் இருக்காது, அன்பை நினைச்சுதான் அவ புலம்பிக்கிட்டு இருக்காங்கிற ஒரு மைண்ட் செட்ல நம்ம வந்து மித்ரா வந்து ரொம்பவே கான்பிடன்ஸா யோசிக்கா. அப்போ இதை வச்சு ஏதாவது ஒன்று பிளான் பண்ணலாமா, இவளை எப்படியாவது துரத்தணுங்கிறதே நம்ம மித்ராவோட எண்ணம். என்ன காரணம்னா, இவ தூரம் போனாதானே நம்ம மகேஷர் வந்து மித்ராவுக்கு கிடைப்பாங்கங்கிற ஒரு எண்ணத்திலே நம்ம மித்ரா வந்து பல கோணத்துல ஆனந்தி எப்படியாவது விரட்டணும்னு ஆசைப்படுதாங்க. இப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு நற்செய்தியாவே அமைஞ்சிட்டு, இது மூலம் அவ என்ன பண்ண போறா, இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, அந்த கம்பெனில 2 பேரும் எப்படி வேலை பார்க்க போறாங்க, அந்த காதல் தொடருமா, இதால எவ்வளவு பிரச்சனை சந்திக்க போறாங்கிறதான் நமக்கு விரிவா காட்ட போறாங்க. இதுல இன்னொரு பக்கம் பார்த்தா, நம்ம அன்பு வந்து இந்த கம்பெனிக்கு வேலைக்கு அவங்க அம்மா விடுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிறதுதான் பெரிய ட்விஸ்டாவே நமக்கு அமைஞ்சிருக்கு. இதுக்கு இடையில அன்பு ஆனந்தி காதல் எப்படி போக போகுதுங்கிறத நம்ம கண்டிப்பா ஒரு ட்விஸ்டோட தான் நம்ம பார்க்க போறோங்கிறது எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நல்லா என்ஜாய்மெண்டா போய்கிட்டு இருக்கு. யாரும் தவறாம இந்த எபிசோட பாருங்க. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம ஒரு வியப்பிலே வச்சிருக்காங்க பார்த்தியா, அதுவே இவங்க கொடுக்குற பெரிய சர்ப்ரைஸாவே நமக்கு அமையுது. நல்லா எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.